ஆசிர்வதிக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தை நம்ம வரவேற்போமா? ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த கால வேளையில் வந்திருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளை அன்புடன் என்னுடைய வணக்கத்தையும் ஸ்தோத்திரத்தையும் ஏறெடுக்கிறேன். நல்லதுயா, சந்தோஷமா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? நான் கொஞ்சம் எனக்கு நீங்கள் மகிழ்ச்சி சந்தோஷமா இருந்தாலும் எனக்கு பிரசங்கம் வரும், பாட்டு வரும். என்னுடைய வயதையும் தோட்டத்தையும் பார்க்காதீங்க. ஆண்டவனுக்கு காண்டாமிருகத்தை ஒத்த ஒரு பலனை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவ சமூகத்துக்கு வரும்போது கொஞ்சம் மகிழ்ச்சியோடு கூட காணப்பட வேண்டும். நமக்கு பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள், பிரச்சனைகள், போராட்டம் உண்டு. பலவிதமான போராட்டத்துக்கு மத்தியில் வந்திருக்கலாம். யாருக்கு தான் போராட்டம் இல்லை? யாருக்கு தான் பிரச்சனை இல்லை? யாருக்கு தான் வேதனை இல்லை? நல்லா புரிஞ்சுங்க. நமக்கு பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள் உண்டு. ஆனால் பாடுகள், கஷ்டங்கள் மத்தியிலே என் ஆண்டவராகிய தேவன் உன்னோடு கூட உண்டு. அல்லேலூயா. ஆகையால் கர்த்தருடைய சமூகத்திலே நம் மகிழ்ச்சியோடு காணப்படுவோம். கர்த்தர் நிச்சயமாகவே ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார். நல்லா புரிஞ்சுங்க. ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு, ஒரு விசுவாசிக்கு, ஒரு ஊழியக்காரனுக்கு எங்கே நிம்மதி? எங்கே நிம்மதி என்றால் அது தேவ சமூகம்தான். அல்லேலூயா. ஆக அந்த தேவ சமூகத்தை வாஞ்சிக்கக்கூடிய பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு காணப்பட வேண்டும். ஐயா சொன்ன மாதிரி ஆண்டவருடைய கிருபையினாலே நிறைய பாடல்கள் எழுத கர்த்தர் உதவி செய்தார். சொன்ன மாதிரி அந்த பாட்டு நான் உன்னை விட்டு விலகுவதில்லை பாடல் நான் 85ஆம் வருஷம் எழுதின பாட்டு. ஃபாதர் பெர்க்மனை வைத்து நான் பட்டுக்கோட்டையில் ஒரு பெரிய கூட்டம் நடத்தினேன். அந்த கூட்டத்தில் ஒரு ஆண்டு விழாவில் அப்போ தான் அவர் அந்த பாடல்களை அவர் எடுத்து அவருடைய ஸ்டுடியோவில் போட்டாங்க. ஆனால் அநேகர் அவர் பாட்டு நினைப்பாங்க. ஆனால் இப்போது அந்த பாட்டு என்னுடைய பாட்டுன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். அது மாத்திரமல்ல, நிறைய ஒரு 60 பாட்டுக்கு மேலாக எழுத கர்த்தர் உதவி செய்தார். ஆனால் சென்னை பட்டணத்துக்கு நான் வரும்போது முதலாக என்னை அறிமுகப்படுத்தின பாடல் கொக்கொரக்கோன்னு ஒரு பாட்டு. அதை நான் பாட வரல, நேரம் இல்லை. கொக்கொரக்கோன்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதை காட்டிலும் பல மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு பாட்டு, அருமையான ஒரு பாடல். பல மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்ட பாட்டு. 1991ஆம் வருஷம் எழுதின அந்த பாடல் மிகவும் வரவேற்பை பெற்ற ஒரு பாடல். அதை நான் பாட ஆசைப்படுகிறேன். ஜி மைனர் 2/4 வரும். பேர் சொல்லி அழைத்த உன் தேவன் அவர் உண்மை உள்ளவர். பேர் சொல்லி அழைத்த உன் தேவன் அவர் உண்மை உள்ளவர். பேர் சொல்லி அழைத்த உன் தேவன் அவர் உண்மை உள்ளவர். தலையை உயர்த்துவார், உன்னை மேன்மைப்படுத்துவார். உன் தலையை உயர்த்துவார், உன்னை மேன்மைப்படுத்துவார். பேர் சொல்லி அழைத்த உன் தேவன் அவர் உண்மை உள்ளவர். பேர் சொல்லி அழைத்த உன் தேவன் அவர் உண்மை உள்ளவர். மலைகள் எல்லாம் உன் வழிகளாகும், உன் பாதைகள் உயர்த்தப்படும். மலைகள் எல்லாம் உன் வழிகளாகும், உன் பாதைகள் உயர்த்தப்படும். வாழாக்காமல் உன்னை தலையாக்குவார், கீழாக்காமல் உன்னை மேலாக்குவார். வாழாக்காமல் உன்னை தலையாக்குவார், கீழாக்காமல் உன்னை மேலாக்குவார். பேர் சொல்லி அழைத்த உன் தேவன் அவர் உண்மை உள்ள
உள்ளவர். பேர் சொல்லி அழைத்தவன் தேவன், அவர் உண்மை உள்ளவர். கர்த்தரே உந்தன் மீட்பரவர், உன் காவலைகள் தீர்த்திடுவார். கர்த்தரே உந்தன் மீட்பரவர், உன் காவலைகள் தீர்த்திடுவார். புல்லுள்ள இடங்களில் நீக்கிடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். புல்லுள்ள இடங்களில் நீக்கிடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். உன்னை பேர் சொல்லி அழைத்தவன் தேவன், அவர் உண்மை உள்ளவர். பேர் சொல்லி அழைத்தவன் தேவன், அவர் உண்மை உள்ளவர். காரம் பற்றி நடத்தும் கர்த்தரவர், உன் கண்ணீரை துடைத்திடுவார். கரம் பற்றி நடத்தும் கர்த்தரவர், உன் கண்ணீரை துடைத்திடுவார். தாயை போல் உன்னையும் தேற்றிடுவார், தாவரமாய் அவர் வந்திடுவார். தாயை போல் உன்னையும் தேற்றிடுவார், தாவரமாய் அவர் வந்திடுவார். உன்னை பேர் சொல்லி அழைத்தவன் தேவன், அவர் உண்மை உள்ளவர். பேர் சொல்லி அழைத்தவன் தேவன், அவர் உண்மை உள்ளவர். தலையை உயர்த்துவார், உன்னை மேன்மை படுத்துவார். தலையை உயர்த்துவார், உன்னை மேன்மை படுத்துவார். பேர் சொல்லி அழைத்தவன் தேவன், அவர் உண்மை உள்ளவர். பேர் சொல்லி அழைத்தவன் தேவன், அவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, ஏசாயா 45 அதிகாரம் 3 வசனம் சொல்லுகிறது, உன் பேர் சொல்லி அழைத்தவன் நான் சொல். நல்லா புரிஞ்சுங்க. உங்கள் போதகர் உங்களை அழைத்ததுனாலே இங்க உட்காரல. நீங்க உங்கள் போதகர் உங்களை இந்த இடத்துக்கு வாங்கன்னு சொன்னதால நீங்க வரல. என் ஆண்டவரே உங்களை கொண்டு வந்தார். என் ஆண்டவரே இந்த சபையில உன் நாட்டிய வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பாடல்கள் உண்டு. எல்லாத்தையும் பாடினா எனக்கு இந்த பிரசங்கம் பண்ண முடியாது. நிறைய பாட்டு கேட்ட பாட்டு. அருமையானவர்களே, என்னை குறித்து சொல்ல வேண்டுமானால் நான் ஒரு மேடை பாடகன். உங்களுக்கு தெரியும் மேடை பாடகன் யாருன்னு சொல்லி. இந்த முச்சந்தியில் சினிமா பாடின பாடல்களை பாடக்கூடிய ஒரு ஆள். என் வாலிப காலத்திலே அப்போ ரொம்ப குரல் வளம் ரொம்ப நல்லா இருக்கும். சினிமான்னு அலைஞ்சேன். ஏனென்றால் என்னுடைய சின்ன வயதிலிருந்து தனியாத ஒரு ஆசை, எப்படியாவது சினிமாவுக்கு நடிக்க போகணும். சினிமான்னு அலைஞ்சேன். சினிமா என் உயிர் மூச்சு. சினிமா தியேட்டர் குடியிருப்பு. சிவாஜி கணேசன் தலைவன் வாழ்ந்த ஒரு ஆளுங்க. எப்படியாவது நடிக்க போகணும். 1972 மயிலாடுதுறை ஏவிசி காலேஜ், நல்ல பெரிய காலேஜ் அது. அந்த கல்லூரில் நான் 3 வருஷம் இந்த டிகிரி படிக்கிறேன். அந்த 3 வருஷமும் ஈலேச நாடகம் என்ற தலைவனாக இருந்தேன். என்னுடைய பாட்டு இல்லாத மேடையில் அந்த காலேஜில் ஆடிட்டோரியத்தில் நல்லா பாடுவேன், நல்லா ஆடுவேன்.
கதை எழுதுவேன், கட்டுரை எழுதுவேன், கவிதை எழுதுவேன், நாடகம் எழுதுவேன். நிறைய டேலண்ட் இருந்து இந்த ஏப்ரல் மேலாம் வந்தாக்கா கிராமங்களில் நிறைய நாடகம் எழுதி மேடையில் அரங்கேற்றம் பண்ணுவேன். மேடையில் மாப்ப சிவஞானம் உட்காந்துருக்கிற ஆனுவல் டேல ஒரு மோசமான பாட்டு, ஒரு மகாமட்டமான பாட்டு, சினிமாவில் 2 அர்த்தம் உள்ள பாட்டு, இந்த குத்து பாட்டுலாம் வந்துன்னா அதை உடனே மைண்டில் ஏற்றிக்கிட்டு மேடையில் பாடி இந்த பாட்டை முடிக்கும் போது எல்லாரையும் உணர்ச்சியை தூண்டி விட்டுருவேன். அவனால கண்ட்ரோல் பண்ண ஆட வச்சிருவேன். ஒரு பாட்டுக்கு மோசமான ஒரு பாட்டை பாடி அப்படியே ஆட வச்சிட்டேன். அந்த நாள்லே சினிமாவில் ஆள் எடுப்பதற்காக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்ராஹிம் ராவ் திருச்செலு ஒருதலை ராகம் படம் எடுத்தவன் உட்காந்துருக்கான். நான் மேடையில் ஆடி பாடிக்கிட்டு இருக்கேன். அந்த கூட்டம் முடிஞ்சவன் நேரம் என்கிட்ட வந்தான். இவ்வளோ அருமையாக பாடுற, இவ்வளோ நடிக்கிற, நீ சினிமாவுக்கு நடிக்க வரணும் வான்னு கூப்பிட்டான். எத்தனையோ நாட்கள் தேக்கி வச்சிருந்த ஆசை, எத்தனையோ நாட்கள் சினிமாவுக்கு நடிக்க சான்ஸ் கிடைக்காதா, நடிக்க போக மாட்டோம்னு சொல்லி நான் எதிர்பார்த்த தருணம் என்னை தேடி வந்தது. நான் காத்து கொண்டிருந்த சான்ஸ் என்னை தேடி வந்தது. ஆனால் எல்லாம் அனுபவிக்கின்ற அந்த வேளையிலே என் வாலிபத்தை என் ஆண்டவருக்காக விட்டுக் கொடுத்தேன். என் வாலிபத்தை என் ஆண்டவருக்காக விட்டுக் கொடுத்து என் சாட்சியே ஒரு பாட்டா எழுதினேன். அந்த பாட்டு தான், இயேசு ராஜா ஏழை என் உள்ளம் தேடி வந்தாரே, இயேசு ராஜா ஏழை என் உள்ளம் தேடி வந்தாரே, பொல்லாத என் பாவங்கள் எல்லாம் தானாகத்தான் சுமந்தார், தேடி வந்தார் மகனே என்றார், அன்பால் என்னை கண்டார். இயேசு ராஜா ஏழை என் உள்ளம் தேடி வந்தாரே. ஹல்லேலூயா. இந்த பாட்டு ஃபாதர் பெர்க்மனுடைய கேசட்ல 2 பாட்டு எடுத்து 1990 மார்ச் மாதம் 31 பட்டுக்கோட்டை பெரிய கூட்டம், 2 நாள் கன்வென்ஷன். இந்த 2 பாட்டையும் எடுத்து அவருடைய கேசட்ல போட்டிருப்பாரு. இது நான் எழுதின முதல் பாடல். அதுல உள்ள வரிகள் எல்லாம் என்னுடைய சாட்சி தான். அதுல ஒரு வரி போட்டு பாருங்க, உளையான சேட்டி நின்று இருக்கா, உளையான சேட்டி நின்று என்னை உயிர்ப்பித்து ஜீவன் தந்தார், அன்பே என்றார் என் பிரியம் என்றார், மணவாட்டினியே என்றார், அன்பே என் பிரியமே என் மணவாட்டினி. இதான் ஒரிஜினல் வேர்டு. அதுல கொஞ்சம் மாத்திருக்காருன்னு நினைக்கிறேன், பரவாயில்ல. அருமையானவர்களே, அவன் கேட்கிறான், அதுல உள்ள வரி பாருங்க, ஏய் சினிமை அது வரைக்கும் யோசனை பண்ற சினிமா நடிக்கணும். கேட்கும்போது சினிமாவா ஆண்டவரா, சினிமாவா ஆண்டவரா, ஆண்டவர்கிட்ட வந்துட்டேன். அவன் சொல்றான், நீ சினிமாவுக்கு வந்தா உன் புகழ் எங்கே போகும், உன் இமேஜ் போகும், வாடா சினிமாவுக்கு கூப்பிடுறான். என்னோட கூட படிச்சுதான் டி ராஜ் தான், நாங்களாம் ஒன்னா படிச்சோம். டி ராஜேந்தர் நாங்களாம் ஒன்னா படிச்ச ஆளுங்க, ஒரே காலேஜில். அப்போ பார்த்தீங்கன்னா அவன் கேட்குறான், நீ சினிமாவுக்கு வா, உன் இமேஜ் எங்கே போகும். ஆனால் எனக்கு தெரியும், சினிமாவில் பணம் காசு கொட்டும், ஆனால் அது ஒரு உலை. அந்த உலையில காலை வச்சா என் ஆத்மா செத்து போகும். அதனாலதான் அங்க ஒரு வரி போட்டிருப்பேன், உளையான சேற்றி நின்று என்னை உயிர்ப்பித்து ஜீவன் தந்தார், அன்பே அன்பே என்றார், என் பிரியம் என்றார், மணவாட்டினியே என்றார், என்னை மணவாட்டியாய் தெரிந்து கொண்டார். நல்லா புரிஞ்சுங்க. என் 16வது வயதிலே இந்த வேதத்தை சுமந்த, இந்த நரை வயதிலே இந்த வேதம் என்னை சுமந்து கொண்டிருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தமைப்படுது. ஹல்லேலூயா. நிறைய பாட்டுங்க, ஒவ்வொரு சமயத்தில் நிறைய பாட்டு. என்னுடைய பாடல்கள் எல்லாம் நிறைய ஊழியக்காரர்களை உருவாக்கி இருக்குது. உலக மாயையிலே உழலும் என் நண்பா, இந்த பாடலை கேட்டுதான் நினைக்கிறேன். அது மாத்திரமல்ல, கொக்கரக்கோ, அருமருந்து இது திருமருந்து, அருமையான கிராமத்து பாட்டு. அருமருந்து, துதித்து பாடுவோம், அல்பாவு நீரே, உமேகாவும், நிறைய ஹிட் சாங்ஸ். என்னோட பாட்டு எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லா ஹிட் சாங்ஸ் தான். இன்னை வரைக்கும் எழுதிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 60 பாட்டுக்கு மேலாக கர்த்தர் எழுத உதவி செய்தார். ஹல்லேலூயா. நான் எல்லாவற்றையும் பாடுவதற்கு முடியாது, எனக்காக தொடர்ச்சியா ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. சரி, நேரம் இல்லை, ஏன்னா இந்த டைம்ல முடிக்கணும். எடுத்து வாசிப்போம். 1 சாமுவேல்
1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் வந்தது. அவன் தன் வீட்டில் உட்கார்ந்து தன் ஈட்டியை கையிலே பிடித்து கொண்டிருந்தான். தாவீது தன் கையினாலே சுரமண்டலம் வாசித்தான். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 18:10. மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. இந்த கால வேளையிலே என்னை அன்பாய் அழைத்த உங்களுடைய அருமையான ஊழியக்காரருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கடந்த வருஷம் கிட்டத்தட்ட அதாவது பிப்ரவரி மாதத்திலிருந்து இன்றைய வரைக்கும் தொய்வு இல்லாதபடி தொடர்ச்சியாக ஓடும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். இந்த வாரம் மாத்திரம் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ கிடைச்சிது. இந்த வாரம் எனக்கு கூட்டம் இல்லை. நான் வீட்டில் இருக்கும்போது திடீரென்று ஒரு அழைப்பு, உங்களுடைய போதகர் அழைத்தார், ஐயா இன்னைக்கு எங்கள் சபையில் வந்து பேச சொல்லி. சரி கர்த்தர், ஏன்னா நான் ஃப்ரீயாக இருப்போம், சும்மா இருக்க மாட்டேன், ஓகேன்னு சொல்லி இன்றைக்கு என்னை அன்பாய் அழைத்து அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான கமிட்டியாளர்களுக்கும் மற்றும் இந்த என்னுடைய வார்த்தையை கேட்க வந்த உங்களுக்கெல்லாம் நான் கர்த்தருக்குள்ளே நான் சந்தோஷப்படுகிறேன். அல்லையா, இந்த இடத்துல அருமையானவர்களே இங்கே வாசிக்கிறோம், கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி யார் மேல வந்ததா? பேசுங்க. யார் மேல வந்தது? சவுலின் மேல் வந்தது. அவன் தன் வீட்டிலே உட்கார்ந்து தன் ஈட்டியை கையிலே பிடித்துக் கொண்டிருந்தான். தாவீது கையிலே என்ன இருந்து? நல்லா புரிஞ்சுங்க. ஒரு வீடு, அந்த வீட்டிலே ரெண்டு பேர் உட்கார்ந்துருக்காங்க. ஒரு வீடு, நல்லா புரிஞ்சுங்க, ஒரு வீடு, அந்த வீட்டிலே 2 பேர் உட்கார்ந்துருக்காங்க. ஒருத்தன் கையில ஈட்டி, இன்னும் ஒருத்தன் கையில என்ன? பேசுங்க. சுரமண்டலம். ஒருத்தன் கையில ஈட்டி, ஒருத்தன் கையில சுரமண்டலம். யாரு கையில ஈட்டி? யார் கையில? யார் கையில சுரமண்டலம்? தாவீது கையில சுரமண்டலம். நல்ல அருமையான சப்ஜெக்ட். நீங்க காது கொடுத்த ரொம்ப உங்களுக்கு ஆசிரியமா இருக்கும். 2 பேர். இந்த 2 பேர் யாரு? 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்கும் போது அங்க சவுலை குறித்து வாசிக்கிறோம். யார் இந்த சவுல்? எடுத்து வாசிங்க. 1 சாமுவேல் சவுலை கண்டபோது கர்த்தர் அவனிடத்தில், இதோ நான் உனக்கு சொல்லி இருந்த மனுஷன் இவனே, இவன்தான் என் ஜனத்தை ஆளுவான் என்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நாட்களிலே ஒரு தீர்க்கதரிசி இடத்துல போய் ஆலோசனை கேட்பாங்க. இப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஆசை, எங்களுக்கு தீர்க்கதரிசி வேணும், எங்களுக்கு ராஜாக்கள் வேணும், எங்களுக்கு ராஜா வேணும், எங்களை ஆள்வதற்கு ஒரு ராஜா வேணும், ராஜாவை காட்டுங்கன்னு சொல்லி சாமுவேலை கேட்கிறாங்க. சாமுவேல் ஆண்டவர் இடத்துல கேட்கிறான். அவன் சொல்றான், ஒன்னு அவங்க புறக்கணி தள்ளிட்டாங்க நினைக்காத, நாளைக்கு ஒரு மனுஷனை அனுப்ப போறேன், அவனை நீ அபிஷேகம் பண்ணு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அது அப்படியே அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சவுல் தன்னுடைய தகப்பன் கீசுனுடைய கழுதை காணாமல் போய்விட்டது. காணாமல் போன அந்த கழுதையை தேடிக்கொண்டு அவன் ஊரா வர்றான். வருகின்ற நேரத்திலே ஒரு இடத்திலே வரும்போது சாமுவேலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், சாமுவேலே அதோ வர்றானே சவுல், அவன்தான் இந்த தேசத்தை ஆளக்கூடிய ராஜா, அவனை அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி சாமுவேல் சவுலை கண்டபோது கர்த்தர் அவனிடத்திலே, இதோ நான் உனக்கு சொல்லி இருந்த மனுஷன் இவனே, இவன்தான் தன் ஜனத்தை ஆளுவான். அப்போ சவுலை யாருங்க தெரிஞ்சுக்கிட்டா? ஆண்டவர் ராஜாவாக தெரிந்து கொண்டார். ஏனென்றால் அந்த நாட்களிலே ஒரு மனுஷன் ராஜாவா தெரிந்தெடுக்கணும்னா ஆண்டவர் சொல்லணும். உபாகமம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கிறாங்க. உபாகமம் 17:15 வாசிக்கும் போது ஆண்டவரே சொல்லுவாரு, இவன் தான் ராஜான்னு சொல்லி யாரை காட்டுகிறாரோ அவன் ராஜா மாற முடியும். அப்போ ஆண்டவர் சாமுவேலுக்கு சொல்லி அங்கே சாமுவேல் சொல்லுகிறான், இவனே சொன்ன உடனே அவனை சவுலை அங்கே ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்போ சவுலை அபிஷேகம் பண்ணவர் ஆண்டவர். சரி, 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் எடுத்து சீக்கிரம் வாசிங்க.
1 சாமுவேல் ஆள் 16 அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமும் உள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். இங்க பார்க்கிறோம் அருமையானவர்களே, இது யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது? தாவீதை குறித்து. இங்க தாவீதை குறித்து வாசிக்கும் போது, அவன் ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து அவனை அபிஷேகம் பண்ணு. இங்கே தாவீதை ஆண்டவர் சொல்றாரு, இவன்தான் இவன் அபிஷேகம் பண்ணு. அப்போ சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணவர் ஆண்டவர், தாவீதை அபிஷேகம் பண்ணவர் ஆண்டவர். சவுலும் ரட்சிக்கப்பட்டவன், தாவீது ரட்சிக்கப்பட்டவன். சவுல் பிரதிஷ்டை உள்ளவன், தாவீது பிரதிஷ்டை உள்ளவன். சவுலும் ஆண்டவருடைய பிள்ளை, தாவீதும் ஆண்டவருடைய பிள்ளை. ஆனா இந்த 2 பேரும் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட 2 பேரும் ஒரு வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த 2 பேரும் ஒரு வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனா ஒருத்தன் கையில், சொல்லுங்க, ஈட்டி, இன்னொருத்தன் கையில என்ன? சுரமண்டலம். இதான் இந்த 2ஐயும் குறித்து இன்னைக்கு உங்க மத்தியிலே பேசும்படி கர்த்தர் என் உள்ளத்திலே ஏவினார். அல்லேலூயா. சவுல் கையில் என்ன இருந்து? ஈட்டி. அதை குறித்து வாசிக்கிறோம். இந்த ஈட்டி என்பது என்ன? ஈட்டி என்பது என்ன? ஈட்டி என்பது ஒரு குத்துகிற ஆயுதம். ஈட்டி என்பது கொலை கருவி. யுத்தத்திலே பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம் தான் ஈட்டி. இந்த ஈட்டியை கர்த்தர் விரும்புவதில்லை. அது யுத்தத்துக்கு பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம். ஆனால் ஆண்டவர் யுத்தத்தை விரும்புகிற தேவன் அல்ல. சங்கீதம் 46:9 வாசிக்கும் போது, சங்கீதம் 46:9 வாசிக்கும் போது, அங்கே ஆண்டவர் எப்படி என்ன பண்றாராம்? படி வாசிங்க. அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். இங்க வாசிக்கிறோம், அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். அப்படி என்றால் நம்முடைய ஆண்டவர் யுத்தத்திற்கான தேவன் அல்ல. அவர் யுத்தத்தை விரும்புவதில்லை. அவர் சமாதானத்தின் தேவன். அவர் சொல்றார் பாருங்க, அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். அடுத்த காரியம் பாருங்க, வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிற. வில் என்பது என்ன? வில் என்பது மறைந்திருந்து தாக்கக்கூடிய ஒரு கருவி. மறைந்திருந்து அப்படியே அடிப்பான், அது நேர ஆட்களை கொல்லும். அப்ப மறைந்து நமக்கு மறைவாய் வைத்த கண்ணிகளை என் ஆண்டவர் அங்கே ஒழித்து ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறார். 2வது, ஈட்டியை முறிக்கிறார் என்றால் அவர் யுத்தத்தை விரும்பவில்லை, அவர் சமாதானத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஈட்டி என்பது இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய யுத்தங்களை குறிக்கிறது. ஆண்டவர் யுத்தத்தை விரும்புவதில்லை, சண்டை போடுவதை விரும்புவதில்லை. ஒரு இடத்துல சொல்றாரு, யாத்திராகமம் 14:14 நீ சும்மா இரு, நான் யுத்தம் பண்றேன். நீ யுத்தம் பண்ண. இன்னைக்கு என்ன பண்றோம்? இன்னைக்கு விசுவாசிகள் இன்னைக்கு அநேக நம்ம போய் யுத்தம் பண்றோம். பார், என்னால முடியாதா? நான் யார் தெரியுமா? என் பலம் தெரியுமா? எனக்கு இருக்கின்ற உன்னுடைய அந்த எனக்கு இருக்கின்ற வெயிட் உனக்கு தெரியுமா? பார் சொல்லி நம்ம சுய பலத்திலே நாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா கட்ட சொல்றாரு, நீ சும்மா இருப்பா, நீ சும்மா இரு, யுத்தத்தை கண்டு பயப்படாத, அதை நான் பார்த்துக்கிறேன், நீ சும்மா இரு. இன்னொரு இடத்துல ஆண்ட சொல்றாரு, 2 நாளாகமம் 20:17 2 நாளாகமம் 20:17 அவர் சொல்றாரு, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்பட்டு. இன்னொன்னு 2 சாமுவேல் 22:35 பாருங்க. 2 சாமுவேல் 22:35 வெண்கல வில்லும் தம் கைகளால் வளையும்படி அவர் யுத்தத்திற்கு போட்டிருக்காமா. ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாகவும் தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற என் சுத்தத்திற்கு தக்கதாகவும் எனக்கு பலன் அளித்தார். 35 பாருங்க.
2 சாமுவேல் 22:35. வெண்கல வில்லும் வெண்கல வில்லும் என் புயங்களால் தன் வளையும்படி புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். யுத்தத்துக்கு அவர் ஆண்டவரை யுத்தம் சொல்லி கொடுப்பாராம். ஒரு இடத்துல சொல்றாரு, நீ நிறுத்து, நான் யுத்தம் பண்ணுவேன். இன்னொரு இடத்துல சொல்றாரு, நான் யுத்தத்தை விரும்பல, வில்லை ஒடித்து ஏட்டி முறிக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா இந்த இடத்துல நானே யுத்தத்துக்கு நான் பழக்குவிக்கிறேன். அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? நமக்கு ஒரு யுத்தம் உண்டுங்க, நமக்கு ஒரு யுத்தம் உண்டு. அந்த யுத்தம் என்ன யுத்தம் தெரியுமா? பிசாசோடு நமக்கு ஒரு யுத்தம் உண்டு. அந்த பிசாசோடு யுத்தம் பண்ண வேண்டிய நாம், நமக்கு ஒரு எதிராளி யாருன்னா பிசாஸ் தான். ஆனா பிசாசோடு யுத்தம் பண்ண வேண்டிய அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் தன் சொந்த சகோதரனே குத்திக்கிட்டு இருக்கிறோம். தன் சொந்த குடும்பத்துல தன் தாயை, தன் தகப்பனை, தன் ஊழியக்காரனை, நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நாம் அவர்களை குத்துகிறோம். ஈட்டினாலே குத்துவது போல குத்துகிறோம். அப்படி என்றால் ஈட்டியை கொண்டு குத்துவது பெருசல்ல. அப்ப அந்த குத்துகிற அனுபவம் எப்படின்னாக்க, உன் பார்வையினாலே, உன் செயலினாலே, உன் நடக்கையினாலே அநேகரை காயப்படுத்துகிறோம். அல்லேலூயா. சில பேர் பேசினா பாருங்க, ஒன்றும் பேச மாட்டாங்க, அப்படியே கம்முன்னு இருப்பாங்க. ஆனால் திடீர்னு ஒரு வார்த்தை பேசுவாங்க, சுருக்குன்னு குத்தம். அந்த ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா அவன் லைஃப் லாங்காக அதே சொல்லிக்கிட்டு இருப்பான். அன்னைக்கும் உங்க மாமா சொன்னார் அந்த வார்த்தை, இன்னைக்கும் என் இருதயத்தில் குத்திக்கிட்டாருன்னு சொல்லுவான். எப்போ? கிழவனாய் தடி ஊனிக்கிட்டு இருப்பான். கல்யாணம் பண்ண நேரத்தில் அவங்க மாமனார் எது சொல்லிருப்பான், அந்த வார்த்தை தடி ஊன்ற கிழம் வரைக்கும் ஆகிற வரைக்கும் என்னை சுத்தி அப்படி குத்துனானே, குத்துற மாதிரி கத்தானே. அப்ப அந்த வார்த்தைகளுக்கு அப்படிப்பட்ட வல்லமை. அருமையானே, அந்த ஈட்டி என்பது என்ன ஆயுதம் தெரியுமா? அது கொலை கருவி. அந்த கருவி எங்க இருந்தா? புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும்போது யோவான் 19ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே, யோவான் 19ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது அது யார் கையில் இருந்ததா? ஒரு போர் சேவகன். ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டினாலே அவருடைய விலாவில் குத்தினான். விலாவிலே குத்தினான். அருமையான தேவ பிள்ளையே, அருமையான தேவ பிள்ளையே, நீ சவுலா இருந்தால் உன் கையில ஈட்டி இருக்கும். உன் கையில ஈட்டி இருந்தா நீ யார குத்துற தெரியுமா? என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய விலாவுல குத்துற. நீ விலாவுல குத்துற. உன் கையில ஈட்டி இருந்தாக்கா உன்னை குத்ததான் செய்யும். நீ யார குத்துறன்னா உன் சொந்த ஆண்டவரை, உன்னுடைய ஆண்டவரை அந்த விலாவில குத்துற மாதிரி உன் பார்வையினாலே, உன் நடக்கையினாலே, உன் செய்கையினாலே நீ பண்ணுகிற ஒவ்வொரு காரியமும் குத்துகிற அனுபவம். ஆக இப்படிப்பட்ட குத்துகிற அந்த ஈட்டி யார் கையில இருந்து? சவுல் கையில இருந்தது. அருமையான தேவப்பிள்ளையே, இந்த காலவெளியிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்திருக்க உன்னுடைய வாழ்க்கையில ஒருவேளை மற்றவளை காயப்படுத்தக்கூடிய நான் கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தர் தெரிந்து கொண்டார், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன், பிரதிஷ்டை உள்ள ஒரு சவுல், நான் கர்த்தருடைய பிள்ளையா, என் கையில ஈட்டி இருக்கா? அந்த ஈட்டியை வைத்துக்கொண்டு எத்தனை பேரை காயப்படுத்தணும். ஆண்டவரே, என் கையில உள்ள ஈட்டி என்னை விட்டு கடந்து போகட்டும், என்னை விட்டு மறைந்து போகட்டும், அந்த ஈட்டி வேண்டாம் சொல்லி தேவ சமூகத்தில் எல்லா கண்களை மூடி, ஒரு நிமிஷம் கண்களித்து மூடி அப்படியே கரங்களுக்கு ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய விலாவிலே குத்தின அந்த ஈட்டி என்னை விட்டு கடந்து போகட்டும், என்னை விட்டு கடந்து போகட்டும். அந்த ஈட்டி வேண்டாம் ஐயா, எங்களை மன்னியும், என்னை மன்னியும். அல்லேலூயா. சவுல் கையில் என்ன இருந்து? சொல்லுங்க, நான் பேசுறது புரியுதாங்க? நான் பேசுறது புரியுதா? சொல்லுங்க, கரங்களுக்கு சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, ரெண்டாவது, ரொம்ப நேரம் பேச விரும்பல. ரெண்டாவது, தாவீதின் கையில் என்ன இருந்து? சுரமண்டலம். இந்த சுரமண்டலத்தை குறித்து பார்க்கிறோம். இந்த சுரமண்டலம் என்பது என்ன? சுரமண்டலம் பார்த்திருக்கீங்களா? இந்த பிடியில் மாதிரி வச்சிருப்பாங்க வாசிக்க, அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ராகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த சுரமண்டலம் என்பது என்ன? சுரமண்டலம் என்பது என்ன? சங்கீதம் 43, சங்கீதம் 43 4ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியா இருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். தேவனே, தேவனே, என் தேவனே, என் தேவனே, உம்மை சுரமண்டலத்தால் நான் உன்னை சுரமண்டலத்தினால் துதிப்பேன். 98ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. 98:5. சுரமண்டலத்தால் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள். சுரமண்டலத்தினால் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள். போதும். 150ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. 153.
எக்கால தொனியோட அவரை துதியுங்கள், வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். 33:2 வாசிக்கும் போது சுரமண்டலத்தால் துதித்து 10 நரம்பு வீணினாலே அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அப்ப என்ன அர்த்தம்னா, உங்க ரெஃபரன்ஸ்க்காக நம்ம வசனம் சொல்றேன். அப்போ இந்த சுரமண்டலம் என்பது என்ன? சுரமண்டலம் என்பது எதை காட்டுகிறதாம்? தேவனே, என் தேவனே, உன்னை சுரமண்டலத்தால் துதிப்பேன். அப்படி என்றால் சுரமண்டலம் என்பது கர்த்தரை ஆராதிப்பதையும் துதிப்பதையும் பாடுவதையும் காட்டுகிறது. இந்த கால வேளையிலே வந்திருக்கிற என் அருமையான தேவ ஜனமே, தேவ சமூகத்திலே உட்கார்ந்திருக்கிற உன்னுடைய வாழ்க்கையிலே நீ கர்த்தருடைய சமூகத்திலே உட்கார்ந்திருக்கும் போது உனக்குள்ளே ஒரு துதி சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். தேவ சமூகத்திலே உனக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். துதிப்பதையும் பாடுவதையும் அந்த சுரமண்டலம் காட்டுகிறது. உன் உள்ள சந்தோஷமா இருந்தாதான் துதி வரும். நீ தேவ சமூகத்தை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும்போது உன்னுடைய காரியம் எப்படியாய் காணப்படுகிறது? இந்த காலவெள்ளே, ஆண்டவரே, இந்த காலவெள்ளே என் கர்த்தர் என்ன வார்த்தை பேசுவாரோ அந்த வார்த்தை என் உள்ளத்துக்கு ஒரு ஆறுதலை கொடுக்காதா, ஒரு சமாதானத்தை கொடுக்காதா? நான் தேவ சமூகத்திலே மகிழ்ச்சியோடு நான் இருக்க வேண்டும் சொல்லி தேவ சமூகத்திலே ஒரு துதியோடு நீ உட்கார்ந்திருப்பாயானால் நான் கொடுக்கிற செய்தி உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதி என்பது, சோத்திரம் என்பது, பாடுவது சுரமண்டலத்தை குடிக்கிறது. உன் கையில சுரமண்டலம் இருந்தாதான் துதி சத்தம் வரும். ஹல்லேலூயா. ஒரு காலத்திலே நாம் துதிக்காத பிள்ளைகளா இருந்தோம். எங்க? எகிப்திலே அடிமைப்பட்டு கிடந்தோம். 430 வருஷம் அடிமை வாழ்க்கை. துதிக்க முடியல, பாட முடியல. கர்த்தரை பாடுவதற்கு ஆசைப்படுறாங்க, முடியல. காரணம், பார்வோன் அடிமைப்பட்டு வச்சிருந்தான். ஆனால் அடிமைப்பட்டு கிடந்த அவர்களை மோசையின் மூலமாக ஆண்டவர் சொல்றாரு. யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, நான் ஆராதிக்கும்படி எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. யாத்திராகமம் 25:8 நான் ஆராதிக்கும்படி எனக்கு படிமா, அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. நான் கர்த்தர், நான் வந்து வாசம் பண்ணோம். அங்க வாசம் பண்ணும்போது என் பிள்ளைகள்லாம் சந்தோஷம் பண்ணோம். அதனால எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. இந்த ஆலயம் எதுக்கு திரும்பி கட்டப்பட்டு தெரியுமா? என் ஆண்டவருடைய ஆலோசனைப்படி. நீங்கள் உட்கார்ந்து இருக்கிற இந்த ஆலயம், ஆண்டவர் சொன்னாரு, இந்த இடத்துல நான் வந்து வாசம் பண்ணோம். அதனால எனக்கு இந்த ஆலயத்தை கட்டு. எதுக்காக இந்த ஆலயத்தை கட்டினார் தெரியுமா? இந்த ஆலயம் எதற்காக கட்டப்பட்டு தெரியுமா? ஏசாயா 56ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஏசாயா 56ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்க என்ன வாசிக்கிறோம்? 56:7, நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து உங்களை எல்லாம், இங்க வந்திருக்கீங்க, உங்களை எல்லாம் நான் என் பரிசுத்த ஸ்தலத்திற்கு அவர்களை கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணும்படியாக நீங்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு தாங்க கர்த்தர் கொண்டு வந்தாரு. எப்ப சந்தோஷம் வரும்? நீ துதிச்சா, நீ பாடுனா கர்த்தர் சந்தோஷப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் வாயில துதி இருந்துகிட்டே இருக்கணும். எந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் வாயில துதி இருக்குதோ ஆண்டவர் கிரியை பண்ணி வந்து கொண்டே இருக்கும். அதனாலதான் சங்கீதக்காரனைய தாவீது சொல்கிறான் 34ஆம் சங்கீதத்துல, என் ஆத்துமாவே கர்த்தரை, 34ஆம் சங்கீதம் 34:1 வாசிக்கும் போது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் கர்த்தருடைய சமூகம் நீ நடந்தாலும் போனாலும் வந்தாலும் உன் மத்தியிலே அந்த சோத்திரம் துதி வந்து கொண்டே இருக்கணும். உன் வாயத்திலிருந்து சோத்திரம் 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 சொல்லிட்டே இருக்கணும். சொன்னா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? 7ஆம் வசனத்தை வாசிங்கம்மா. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம், கர்த்தருடைய தூதன் அவரை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, உனக்கு விடுதலை வேணும்னா எந்த காரியம் விடுதலை இல்லை. ஐயா, என் குடும்பத்துல பிரச்சனை, பிள்ளைகள் சரியில்லை, என்னுடைய மகள் சரியில்லை, என் மகன் சரியில்லை, என் புருஷன் சரியில்லை, சரியான வருமானம் இல்லை, என் குடும்பத்துல போராட்டங்கள், நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, இங்க ஆலயத்துல உட்கார்ந்துருக்கான், என் வேதனை எனக்கு தான் தெரியும். ஒரு விடுதலை வேணும். அந்த விடுதலை எப்ப கிடைக்கும்? தேவாலயத்துல உட்கார்ந்து நீ வாயை திறந்து சோத்திரம் பண்ணா ஆண்டவர் அவர் தூதனை அனுப்பி அவர்களை சூழ பாளையம் இறங்கி உன்னை விடுவிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச ஆண்டுகளுக்கு முன்னாலே என் மனைவிக்கு ஒரு பிரச்சனை.
வயிற்றுல கட்டி, நாளுக்கு நாள் வயிறு பெருத்துக்கிட்டே போயிட்டு இருக்கு. வலி தாங்க முடியல, துடிக்கிறா. நான் இப்போ தாம்பரம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பணிபுரிறேன். அப்போ பேங்க்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன், தாம்பரம் ஸ்டேட் பேங்க்ல. தாம்பரம் ஸ்டேட் பேங்க் பின்னாடி ஏஜி ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கு. என் மனைவியை கொண்டு காட்டினேன். என் மனைவியை பரிசோதித்த அந்த டாக்டர் சொன்னாங்க, ஒரு ஸ்கேன் எடுக்கணுன்னாங்க. ஸ்கேன் எடுத்தாங்க. ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு அவ சொன்னாங்க, உன் மனைவி வயிற்றுல 3 கட்டி, பெரிய பெரிய கட்டி இருக்கு, அதனால உடனே ஆப்ரேஷன் பண்ண ஆகணும். பெரிய கட்டி, கொஞ்சம் சின்ன கட்டிங்கெல்லாம் இருக்கு. அந்த பெரிய கட்டி ஆப்ரேஷன் பண்ண கஷ்டம், உடனே ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு. அதுக்கு என்ன பண்ணேன்? அந்த அம்மா சொன்னாங்க, 25,000 ரூபா பணம் ஆகும், 25,000 ரூபா ஆகும், நீ பணத்தை கட்டினீங்கன்னா நான் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துறேன்ட்டாங்க. எனக்கு ஒரு சந்தேகம், என்ன இவங்க இப்படி சொல்கிறாங்களே, எதுக்கும் செகண்ட் ஒப்பீனியன் போயிடலாம் அப்படி சொல்லி காமராஜபுரத்தில் வாணின்னு ஒரு அம்மா இருந்தாங்க, ஒரு டாக்டர். அங்கே போனேன், அங்கே அவளை கொண்டு போனேன். அவள் என்ன பண்ண, திரும்பி அவள் ஒரு ஸ்கேன் எடுக்கணுங்கிறா தனியாக அவளுடைய லேபில். சரி எடுன்ட்டேன். அவள் எடுத்தான். அவள் சொன்னா, முன்னாடி ஏஜி ஹாஸ்பிட்டலில் 3 கட்டி இருக்கு, அந்த கட்டி தேங்காய் அளவுக்கு இருக்குன்ட்டான், தேங்காய் அளவுக்கு கட்டி இருக்குன்ட்டான். இந்த அம்மாட்ட வந்தேன், வாணிக்கிட்ட. அந்த அம்மா ஒரு ஸ்கேன் எடுத்து அவன் சொன்ன, ஆமாம் உன்னுடைய மனைவியினுடைய வயிற்றுல 3 கட்டி இருக்கு, அது மாங்காய் அளவுக்கு இருக்குன்ட்டா. அவள் தேங்காய்னா இவன் மாங்கான்னா. சரி, எனக்கு ஒரு சந்தேகம், 3வது ஒப்பீனியன் போடலான்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கு பின்னாடி உமான ஒரு டாக்டர் இருந்தாங்க, அங்கே கொண்டு போனேன். அந்த அம்மா எடுத்தா, அவளும் அதே சொன்னான், சொல்லி ஆப்ரேஷன் பண்ணலாம், நீங்கள் ரொம்ப தெரிஞ்சவங்களா இருக்கிறீங்க, ஒரு 15,000 ரூபா பணம் கட்டுங்கன்னாங்க. முதல்ல ஒருத்தர் 25,000 கட்டா, வாணி 18,000, இந்த அம்மா இது 15,000. நான் குரோமேட்டில் ஹாஸ்பிட்டலுக்கு பண்ணுறேன்ட்டாங்க. இப்போ மனைவி துடிக்கிறாங்க. இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் எக்மோர் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் இருக்காங்க, தெரிஞ்சவங்க, எங்கள் மலையாள சிஸ்டர். அவங்க சொன்னாங்க, பிரதர் நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, நான் எக்மோர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கிறேன், நான் சிஸ்டர் நான் பார்த்துக்கிறேன், இவங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா ஏதாவது ஒரு கிரிட்டிக்கல் ஆயிடுச்சுனாக்கா திருப்பி எங்கள்கிட்ட தான் அனுப்புவாங்க, அதுக்கு பெஸ்ட் அங்கேயே நேராக போயிடலாம், நான் பார்த்துக்கிறேன், உங்கள் மனைவியை நாளைக்கு நான் அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு சந்தோஷம், சரி இது நல்ல யோசனையாக இருந்து அடுத்த நாள் போயிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். அண்ணன் ராத்திரி என் மனைவி துடித்த துடிப்பு தாங்க முடியல, வேதனை துடிக்கிறா, அந்த வலி பெறல்றா, என்ன பண்ணுறது தெரியல, எனக்கு என்ன பண்ணுறது தெரியல, எனக்கு என்ன பண்ணுறது. நாங்கள் 2 பேரும் என்ன பண்ணோம், எங்களுக்கு தெரிஞ்சலாம் ஒன்றே ஒன்று தான். நாங்கள் ஆறுதல் ஜெபம் மையம்னு சொல்லி எங்கள் வீட்டு மாடியில் ஒரு ப்ரேயர் டவர் இருக்குது. நிறைய பேர் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ப்ரேயர் நடக்கும், நிறைய பேர் வர்றாங்க. நிறைய கேன்சர் வியாதி கூட சொங்கடிச்சிருக்கு, நிறைய பேர் இன்னை வரைக்கும் அது நடந்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நடக்கும். கடைசி வியாழக்கிழமை ஒரு காஸ்பல் மீட்டிங், அடுத்த வாரம் காஸ்பல் மீட்டிங்கு, கடைசி வருஷத்தினுடைய கடைசி வியாழக்கிழமை ஒரு பெரிய ஆனுவல் டே நடக்கும். நிறைய பேருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து, போர்வை, 5 கிலோ அரிசி, பிரியாணி போட்டோம், நிறைய காரியங்கள் நடக்கும். போன 21/12 நடந்து கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் வந்திருந்தாங்க. எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுத்து அனுப்பணும். இது ஒவ்வொருத்தரும் நடக்குது. இப்போ என்னுடைய பிரேசல்ல நிறைய சுகம் கிடைச்சிருக்கு. ஆனா எங்க வாழ்க்கையில நாங்க பாத்தீங்கன்னா என் மனைவி துடிக்கிறான், என்னென்னோ பண்ணி பார்த்தா முடியல. ஆனால் ராத்திரி எங்களுக்கு என்ன பண்ணு தெரியல, எங்களுக்கு தெரிஞ்சுதான் ஒன்னே ஒண்ணுதான், நம் தேவ சமூகத்துல முழங்கால் பண்ணிடுவோம், கர்த்தட்ட ஜெபம் சொல்லி 2 பேரும் கையை கோத்து கிட்டத்தட்ட ஒரு 11 மணில இருந்து அந்த 12-12:30 மணி வரலையும் அப்படியே கைகோத்து. ஆனா மனைவி துடிக்கிறா, வேதனை, அந்த வலி தாங்க முடியல. நான் கைகோத்து ஜெபம் பண்ணி அப்படியே ஆவில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஸ்டேஜில் எனக்கு முடியல, படுத்துட்டேன் போய். அப்புறம் என் மனைவி ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் காலையில் நான், என் மனைவி, அந்த அம்மா 3 பேரும் ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டு நேராக போகிறோம். ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டு அந்த டாக்டர்கிட்ட போகிறோம். அதை எடுத்துகிட்டு இங்கே போகிறோம் நேராக எக்மோர் ஹாஸ்பிட்டலில். நான் அவங்க போனவொடனே நீங்கள் வெளில உட்காருங்கட்டாங்க. என் மனைவி உள்ள டெஸ்ட்டு கொண்டு போயிட்டாங்க. உள்ளே போனவ நேராக ஒடியாந்தா நம்ம கையில், அவள் கையில் இந்த ரிப்போர்ட் இருக்குது. ஆமாம், இங்கே யார் இந்த க்ளோரி, யார் ஹஸ்பண்ட், யார்? நான் தாங்கண்ணே. ஆமாம், இந்த அம்மாவுடைய ஸ்கேன் ரிப்போர்ட் எங்கன்னாங்க. அதான் கையில் தான் வச்சிருக்கா. நான் சொன்னேன், நீங்கள் கையில் வச்சிருக்கிறீங்களே அதான் அந்த ரிப்போர்ட்னு. அட இது இல்லைப்பா, இவ்வளோ டெஸ்ட் பண்ணீங்களே அந்த இவளுக்கு கட்டின அந்த ரிப்போர்ட் எங்கன்னா, அதுதாங்க இது, இது இல்லை அதுதான். நாங்கள் 2 மாறி மாறி பேசுகிறோம். அப்போ அந்த டாக்டர் சொன்னா, ஆமாம் இவன் வயிற்றுல கட்டி இருக்குன்னு யார் சொன்னா அப்படின்னா. எனக்கு ஆச்சரியம் தாங்க முடியும். என்ன அப்படி சொல்கிறீங்க? டாக்டர் ரிப்போர்ட் தான் சொல்லுது, she is perfectly all right, அவளுக்கு ஒண்ணுமே இல்லை, அவளை எதுக்கு அழைச்சிட்டு போங்கய்யா, அழைச்சிட்டு போங்கட்டா.
எனக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. வெளில வந்துட்டான் மனைவி. நான் திரும்பி வர்றேன். எனக்கு என் மனைவி மேலே சந்தேகம் வந்துருச்சு. நான் அவளை பார்த்து கேட்ட உண்மையை சொல்லு, நேற்று வரைக்கும் அந்த துடித்து விட்டுச்ச, ஆனால் இப்போ வலிதான் இல்லை, வயிறு உள்ளே போயிருக்கு, உள்ளே போய் ஒன்றுமே இல்லை. நான் கேட்ட எப்படி நடந்து, இது என்ன ஆச்சரியம், எப்படி அவங்க இல்லைங்கிறாங்களா, என்ன காரணம்? அப்போ சொன்னா ஒன்றும் இல்லத்தான், அது உண்மை. நேற்று 12:30 மணி வரலையும் நம்ம 2 பேரும் கைகோத்து ஜெபம் பண்ணோம், ஆண்டவரை துதிச்சோம், ஜெபம் பண்ணோம். நீங்கள் 12:30 மணிக்கு உங்களால் முடியல, நீங்கள் படுத்துட்டீங்க. நான் 2 மணி வரலும் ஆண்டவரோடு போராடி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆண்டவரோடு நான் அங்கே ஜெபம் பண்ணி ரொம்ப நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம்ட்டே இருந்தேன். 2 மணி இருக்கும், எனக்கு வலி தாங்க முடியல, மயக்கம் வர்ற மாதிரி ஆயிடுச்சு, அப்படியே படுத்துட்டேன். ஒரு 2 மணி இருக்கும், 2 மணில தரிசனமா சொப்பனமா தெரியல, 2 மணி அளவில் என் வயிற்றிலிருந்து ஒரு பெரிய பந்து ஒன்று கீழே விழுந்து உருண்டு ஓடுறத பார்த்தேன். அதுலேருந்து நான் சுகமா இருக்கிறேன்னு சொன்னேன். அருமையான தேவப்பிள்ளையே, அருமையான தேவப்பிள்ளையே, கர்த்தருடைய தூதன் அவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிப்பார். நீ கர்த்தருடைய சமூகத்தில் உனக்குள்ளே அந்த சோத்திரம், உனக்குள்ளே அந்த துதி சத்தம் உனக்கு வரும்போது, வாயை திறந்து துதிக்கும் போது, கர்த்தர் உனக்கு இருக்கின்ற எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஒவ்வொரு நாளும் உனக்கு வியாதி இருந்தா ஒவ்வொரு நாளும் இப்படிய கால முழங்கால் படி தேவ சமூகத்தில் உன் வியாதி சொல்லு, வியாதி சொல்லி ஒரு 100 சோத்திரம், ஒரு 1000. நான் சொல்றேன், இன்னைக்கு எது நடக்கல, எது முடியல, எது கைகுடி வரல, எது உனக்கு போராட்டம் இருக்கு, அந்த போராட்டத்தை நீ ஆண்டவரை சொல்லி விடிய கால ஒரு 4 மணிக்கு உன் கரங்களை தூக்கி ஒரு 100 1000 சோத்திரம் 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 சொல்லி பாரு. ஆண்டவர் ஒரே வாரத்தில் உனக்கு விடுதலை கொடுப்பார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 16 வசனத்தை வாசிக்கும் போது, அங்கே 23, 25, 26 வாசிக்கும் போது, அங்கே அப்போஸ்தலர் பவுலும் சீலாவும் அங்கே பார்த்தீங்கன்னாக்க அங்கே கட்டப்பட்டு கிடக்குறாங்க. அங்கே 2 பேரையும் கட்டி தொழுமரத்தில் வச்சிருக்காங்க. அவங்க செஞ்ச காரணம் தெரியுமா? அங்கே படுத்து கிடக்கும் போது ஜெயிலில் இருக்கு, ராத்திலேருந்து காலிலேருந்து அடி உத. ஆனால் இப்போ ஜெயிலில் படுத்துருக்குறாங்க. அந்த படுத்து கிடக்கும் போது அங்கே பார்த்தீங்கன்னாக்க ஆண்டவரை 2 பேரும் பாடி துதிக்கிறாங்க. துதிக்கும் போது என் ஆண்டவர் அந்த துதி சத்தத்தை கேட்டார், இறங்கி வந்தார், கதவை உடைத்தார், அவர்களை விழாவில் தட்டி வெளியே கொண்டு வந்தார். அல்லேலூயா. அதனாலதான் தாவி சொல்றான் 147 சங்கீதம் 1 வசனத்தில், துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. அருமையான தேவப்பிள்ளையே, உன் துதி சத்தம் வரணும்னா, நீ துதிக்கணும்னா உன் கையில என்ன இருக்கணும்? சுரமண்டலம் இருக்கணும். உன் கையில சுரமண்டலம் இருக்கா? சிந்திச்சு பாப்பமா சகோதரா. இன்னைக்கு அநேக வீடுகள்ல துதி சத்தம் கேட்குதா? உன் வீட்டுல சுதி சத்தம் கேட்குதா? அல்லது 6 மணில இருந்து 12 மணி வரையிலும் சீரியல் சத்தம் கேட்குதா? நீ எந்த வீட்டுக்கு நுழைஞ்சாலும் பார்த்தீங்கன்னா 6 மணில ஆரம்பிச்சு 11 மணி வரையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சீரியல், இதுல என்ன ஆரம்பம், நான் சீரியல் பார்க்கறதுல பேர் தெரியல, இந்த சீரியல் அடுத்து அந்த சீரியல், அப்படி உங்க மைண்டை கட்டி போட்டு தேவனை துதிக்க முடியாதபடி அடக்கி வச்சிருக்காங்க. தேவதூதன் எப்படி இறங்கி உன் வீட்டுக்கு வருவான்? உன் வீட்டுல ஆண்டவர் சத்தம் இல்லாதபடி உலகத்து சத்தத்தை கேட்டா கர்த்தர் கிரியை பண்ண முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் கையில சொரமண்டலம் இருந்தா அது கீத சத்தமாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. நேரம் இல்ல. 2வது காரியம், இந்த சொரமண்டலம் என்பது என்ன? இந்த சுரமண்டலம் என்பது என்ன? 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. இப்போதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி, அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றார், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். போதுமா? 9ஆம் வசனம் 9. அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றி திரிந்த போது அவர்களை பின் செல்லுகிற ராணுவத்துக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமற் போயிற்று. இந்த சம்பவத்தை சொல்றேன், நீங்க வீட்டுல வாசித்து பாருங்க. யூதாவின் ராஜாவாகி யோசபாத், யூதா தேசத்துக்கு யோசபாத் அரசன், இஸ்ரவேல் தேசத்துக்கு ஆகாபின் குமாரனாகிய யோராம் என்பவன் ராஜா.
அது மாத்திரமல்ல, யோதோமின் ராஜா ஒருத்தன். இந்த 3 பேரும் என்ன பண்றாங்கன்னா, மோவாப் என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜா இருந்தான். அவன் இவங்களுக்கு சண்டைக்கு வர்றான். மோவாபியர் எப்பொழுதும் கர்த்தருடைய ஜனத்துக்கு விரோதமானவங்க. அவன் சண்டைக்கு வர்றான், பிரச்சனைக்கு வர்றான். இப்போ இந்த யூதா ராஜா, அதாவது யோசபாத், யோராம், இவங்க எல்லாம் பயப்படுறான். ஐயோ இவன் வந்தானாக்கா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, அழிச்சிருவான்னு சொல்லி இப்போ 3 பேர் சேர்ந்துக்கிட்டு எப்படியாவது மோவாபியர் அழிச்சுன்னு சொல்லி 3 ராஜா சண்டைக்கு போறாங்க அவன் தேசத்துக்கு. அப்படி போகும்போது நடந்த சம்பவத்தை தான் வாசிக்கிறோம். இப்படியே போறாங்க. 3 ராஜாக்களும் அவன் ரதத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒட்டகங்கள், குதிரைகள் எல்லாத்தையும் அழைச்சிட்டு போறான். இப்போ அப்படியே வரும்போது வருகின்ற அந்த நேரத்திலே அவர்கள் ஒரு வனாந்திர வழியா வரும்போது திடீரென்று புல்லு கிடைக்கல, தண்ணி கிடைக்கல, மிருக ஜீவன்கள்லாம் தவிக்குது, என்ன பண்ணுது தெரியல. அப்பதான் நினைக்கிறான் அவன் அது அந்த மோவாபினுடைய தேசத்தை சேர்ந்தது. பயந்துட்டான். ஐயோ நம் 3 ராஜாக்களையும் அழிப்பதற்காக ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்துட்டார் போல இருக்கு, நமக்கு ஒரு அழிவு வந்துருச்சு, புல்லு கிடைக்கல, இதுக்கு வேண்டிய தீனி கிடைக்கல, தண்ணி கிடைக்கல, எல்லாரும் கலங்குறாங்க. அப்போ ஒருத்தர் சொல்றான், சரி இதுக்கு என்ன பண்றது, இங்க யாராவது தீர்க்க தரிசிருக்காங்களா, அவங்கள்ட்ட போய் நம்ம கேட்கலாம், யாராவது தண்ணி கிடைக்குமான்னு சொல்லி அந்த 3 ராஜாக்கள் சென்று எப்படியாவது தண்ணிக்காக வேணுமே, அந்த புல்லு வேணுமே சொல்லி நம்ம ஏதாவது ஒரு ஆலோசனை கேட்கணும்னு சொல்லி எலிசா கிட்ட வர்றாங்க. எலிசா வந்த உடனே, எலிசா ஏற்கனவே ஆகாபு அவனுக்கு ஆகாது, அவனுடைய மகன் வர்றான். இப்போ அவன் சொல்றான், யோராம் உங்க அப்பா எனக்கு எவ்வளோ கொடுமை பண்ணிருக்கான், ஆனா ஓ மூஞ்சிக்காக நம்ம பார்க்கல, ஆனா இங்க யோசபாத், இங்க யூதா ராஜா யோசபாத், அவனுக்காக நான் சரின்னு சொல்றேன்னு சொல்லி அப்ப சொல்றான், நீ என்ன பண்ற, ஒரு சுரமண்டலம் வாசிக்கிற ஒரு ஆளை கொண்டு வா. அவன் சொல்றான் பாருங்க 15ஆம் வசனம், இப்பொழுதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்துல கொண்டு வா. சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது, நல்லா கேட்டுங்க, அந்த சுரமண்டலக்காரன் வர்றான், வந்த உடனே அவன் வாசிக்கிறான். வாசிக்கும் போது கர்த்தருடைய கரம் இறங்கிற்று. எதை காட்டுகிறது, உன் கையில சுரமண்டலம் இருந்தா தேவ ஆவியானவர் இறங்கி ஆலோசனை கொடுப்பார். அல்லேலூயா. கரங்களை தட்டி மேம்படுத்துங்க எல்லாரும். தேவ சமூகத்தில் அருமையான தேவ பிள்ளையே, நீ கர்த்தருடைய சமூகத்தில் துதிப்பது மாத்திரமல்ல, கர்த்தர் உன் கையில சுரமண்டலம் கொடுத்திருப்பார், தேவ ஆவியானவர் அவர் இறங்கி ஆலோசனை கொடுப்பார். அதனாலதான் சங்கீதக்காரன் தாவீது 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் சொல்றாரு. என்ன சொல்றான்? 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு போதித்து உனக்கு நடத்த வேண்டிய வழியை நான் காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆலோசனை, கர்த்தருடைய ஆலோசனை உனக்கு வேணும்னா உனக்கு ஒரு அபிஷேகம் இருக்கணுங்க. அந்த அபிஷேகம் எப்ப கிடைக்கும்? அது சுரமண்டலம் வாசித்தாதான் வரும். அந்த சுரமண்டலம் எப்ப வாசிக்க முடியும்? நீ தேவ ஆவியிடத்துல நெருங்கி பழகும் போது கர்த்தருடைய ஆவியை நீ பெற்றிருப்பாயினால் தேவ ஆவி உன்னை வழி நடத்தும். தேவ ஆவி உன்னை நடத்தணும். மனுஷ பிரகாரம் நீயா ஒரு மூளைய, உன் சுயபலம் அல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை வழி நடத்தணும். தாவீதினுடைய பல அனுபவத்துல வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 30:8 வாசிக்கும் போது அவன் ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே நான் அந்த தண்டை பின்தொடரலாமா? ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அமலேக்கர்லாம் அவனை சண்டை போட வர்றாங்க. 30:8 வாசா தெரியும். சண்டை போட வர்றாங்க. அமலேக்கன் இவங்கள்ட்ட ஏத்து வர்றான். அவன் ஒண்ணுமே தெரியல. அவன் பண்ற ஒரே காரியம், பலசாலி தான், தைரியம் இருக்கு, ஆனா அவன் அதான் தைரியத்தை நம்பல. முழங்கால் படிக்கிறான். ஆண்டவரே நீ ஆலோசனை கொடு, நான் அந்த தண்டை பின்தொடரலாமா? ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, நீ போ. 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 1:3 வாசிக்கும் போது அவன் ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், நான் அந்த பெலிஸ்தியனை முறியடிப்பேனா? ஆண்டவர் சொல்றாரு, முறியடிப்ப, நீ போ. 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்துல நான் யூதாவின் பட்டணங்களிலே போய் குடியிருக்கலாமா? போ. அவன் திரும்பி கேட்கிறான், எந்த இடம்? நீ எப்ரோனுக்கு போ. அருமையான தேவ பிள்ளையே, நீ கர்த்தருடைய சமூகத்தில் ஒவ்வொரு காரியத்தையும் தேவ சமூகத்துல உன்னை ஒப்பு கொடுத்து ஆண்டவர்ட்ட ஆலோசனை கேடு. சுயபலத்துல ஓடாத. நீ கர்த்தருடைய பிள்ளை, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன், ஆண்டவரிடத்துல தான் ஆலோசனை கேட்கணும். நீயா சுயமா செய்யாத. ஏன் பிரச்சனை, ஏன் போராட்டம், ஏன் குடும்பத்துல பலவிதமான பாடுகள்? சில பேர் நிலத்தை வாங்குவான், சீப்பா கிடைக்குதுன்னு, ரொம்ப குறைஞ்ச விலைங்க, ஈஸியா கிடைக்குது, ஈஸியா வாங்கிடுவான். 10 வருஷம் கழிச்சு பார்த்தா 10 பேர் சொந்தம் கொண்டாட்டு வருவான். என்ன காரணம்? கர்த்தருடைய சமூகத்திலே நீ ஆலோசனை கேட்டியா?
ஆண்டவர் சமூகத்துல நீ கேட்டினா நீ போ, எங்க போகணும், எப்போ உனக்கு போ, ஆண்டவரே இடத்தை காட்டி அங்கே உன்னை வழி நடத்துவார். அல்லேலூயா. நிறைய இந்த இடத்துல அருமையான ஐயா திருமண காரியத்தை வாசித்தாங்க. உன் திருமண காரியம் சொல்றேன், ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேளுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, நான் ஆலோசனை சொல்றேன், உன் மனைவியை குறித்து உன் புருஷனை குறித்து கத்துட்டு இருக்க. ஆண்டவரே, நான் இன்னைக்கு திருமணம் எனக்கு நடக்க போகுது, அந்த பெண்ணு எனக்கு கர்த்தருடைய சித்தத்தின்படி என்னை நேசிக்கிற பெண், எனக்கு நல்ல ஒரு ஆவிக்கிற பெண், அப்படிதான் கேட்கணும். திருக்கோயிலில் ஒரு தடவை ஒரு ஊழியத்துக்கு போனேன். ஒரு தம்பி ஓடி வந்தான், தெரிஞ்சவன். பிரதர், பல கூட்டங்களுக்கு போறீங்கல்ல, எனக்கு ஒரு பொண்ணு பார்த்து கொடுக்க கூடாதான்னு கேட்டான். எனக்கு ஒரு பொண்ணு பார்த்து சொல்லுங்கண்ணா. அவன் சொன்னான், இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10-15 பொண்ணு பார்த்துட்டு ஒன்றும் அமையலன்ட்டான். சரிடா, உனக்கு பொண்ணு எப்படி வேணும்னு கேட்டேன். அவன் சொன்னான், பாருங்க, நல்லா மூக்கு மொழியுமா வேணும்னா. எப்படி இருக்கணுமா? சரி. அப்புறம் நல்லா சக்கச்சபேன்னு இருக்கணும். சரி. அப்புறம் நல்லா படிச்சு பிஎஸ்சி படிச்சிருக்கணும். அது என்னன்னு தெரியல. சரி. அப்புறம் என்ன? பணம், நல்ல பணம் கொடுக்கணும். சரி. அப்புறம் சொன்னான் பாருங்க, அதான் ஆச்சரியம். என்ன தெரியுமா? என்ன என்ன இது? முடி. முடி முடி இப்படி தூக்கி நின்றா முடி இங்க வந்து அடிக்கணுமா? முடி இங்க அடிக்கணும். என்னத்துக்குன்னு தெரியல. உள்ள அதை பிடிச்சிட்டு அப்படியே அமுக்கி அடி அடிக்கிறான்னு தெரியல. அவன் கடைசியில் பிரதர் ஒன்னே ஒன்று சொல்றேன், பிரதர் ஒன்னே ஒன்று சொல்றேன். அவன் சொல்ல கடைசியா சொல்லி முடிக்கிறேன். என்னடா என்ன? சுண்டுனா ரத்தம் தெரிக்கிற சேப்பா இருக்கணும். எப்படி? சுண்டுனா ரத்தம் தெரிக்கிற சேப்பா. நான் சொன்னேன், சுண்டுனா ரத்தம் தெரிக்கிற சேப்பா நீ கல்யாணம் பண்ணணும்னா ஒரு குஷ்டரோகியை கட்டிக்க. அந்த குஷ்டரோகியை சுண்டி விட்டுனா அது உடம்புல ரத்தம் அடிக்கும், உனக்கு சந்தோஷமா இருக்கும்னு. அருமையான தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில கர்த்தருடைய ஆண்டவர் சித்தம், எனக்கு ஏற்ற மனைவி, எனக்கு ஏற்ற அவள் எனக்கு வேணும்னு சொல்லி தேவனிடத்துல நீ ஆலோசனை பெற்று அந்த மனைவியை கண்டடைஞ்சினா உன் வாழ்க்கை கடைசி வரைக்கும் இணைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. 1978 எனக்கு கல்யாணம் ஆனதுங்க. என் மனைவி குள்ளமா இருப்பாங்க. அவள் மெட்ராஸ்காரி, நான் பார்த்தேன்னா எனக்கு மயிலாடுதுறை சொந்த ஊர். அவளுக்கு எனக்கு 2 பேரும் லவ் கிடையாது. ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே, நான் சொன்னேன் பல இடங்களில் ஊழியம் போறேன், எனக்கு ஊழியத்துக்கு ஏற்ற ஒரு மனைவி வேணும், எனக்காக ஜெபிக்கிற மனைவி வேணும், என்னை தாங்குகிற மனைவி, என்னை தேற்றுகிற மனைவி எனக்கு வேணும். அப்படிதான் ஜெபம் பண்ணேன். என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அவன் என்ன பண்ணா, எனக்கு ஒரு மாப்பிள்ளை வேணும், அவன் ஒரு நல்ல ஊழியம் பண்ணும், நல்ல ஆவிக்குரிய பெந்தகோஸ்து குடும்பம், எனக்கு நல்ல ஊழி செய்யற மாப்பிள்ளை வேணும். அவ ஜபத்தையும் கேட்டாரு, ஏன் ஜபத்தையும் கேட்டாரு, 2 பேர் ஜபத்தையும் கத்திர கேட்டாரு. என் மனைவி என்னை விட குள்ளமாக தான் இருப்பாங்க. நான் பேங்க்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மெட்ராஸில் திருமணம் நடக்குது. நாங்கள் ஊர்லேருந்து வர்றோம், நான் என் மனைவி எல்லாரும் ஊர்லேருந்து புறப்பட்டு வர்றோம். எங்கள் பெரியம்மா என்னை வளர்த்தாங்க. அவங்க நேராக மணமேடையில் உட்காந்துருக்கிறேன். சாயந்தரம் ட்ரெயின் வந்து உட்காந்தவொடனே நான் மேடையில் உட்காந்துருக்கேன், நானும் மனைவியும். என் மனைவியை பார்த்தவொடனே அவங்களுக்கு பக்கு நடிச்சு, ஏன் தெரியுமா, மனைவி குள்ளமாக இருக்காங்க, நான் மேடையில் உட்காந்துருக்கேன். நேராக ஒட்டியாந்தாங்க. ஏன்பா என்னம்மா நைஸாக காது, என்னம்மாண்ணே, போயும் உனக்கு இதான் கிடைக்குதா? எப்படி போயும் உனக்கு இதான் கிடைச்சுதா, வேற இல்லையான்ட்டா. மனைவி பார்த்ததில்ல, குள்ளமாக இருந்தாங்க. அருமையானே, எனக்கு திருமணமாகி இன்னைக்கு 47 வயசுக்கு 47 வருஷம் ஆயிடுச்சுங்க. இந்த 47 வருஷத்துல கர்த்தர் காட்டின மனைவி, ஆண்டவர் எனக்கு கொடுத்த மனைவி, நல்லா ஜெபம் பண்ணுவா. நான் இப்ப ஊழியம் பண்ணா அங்க ஜெபிச்சுக்கிட்டு இருப்பா. நல்ல மனைவி எனக்கு. அவ கட்டையோ குட்டையோ நெட்டையோ தெத்து பல்லோ அதோ கருப்போ சேப்ப கவலை இல்லை. கர்த்தர் காட்டின என் மனைவி ஆண்டவரே இணைச்சாரு. 47 வருஷம் ஆச்சு. இந்த 47 வருஷத்துல அவளும் என்ன அடிச்சதில்ல, நானும் அவளை அடிச்சதில்ல. ஏன் தெரியுமா? ஆண்டவரே செட் பண்ணாருங்க. ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தா அது நெட்டையோ குட்டையோ கருப்போ சேப்போ எதுவா இருந்தாலும் கர்த்தர் அதை ஏற்ற, உன் மனதுக்கு ஏற்ற அது ஒரு நல்ல ஒரு பாத்திரமாய் கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. எப்போ நடக்கும்? உன் கையில சொரமண்டலம் இருந்தாதான் நடக்கும். சொரமண்டலம் இருந்தா தேவ ஆவியானவர் இறங்கி ஆலோசனை கொடுப்பார். சகோதரா, இது வரைக்கும் மனுஷ ஆலோசனை கேட்டது போதும்.
இது வரைக்கும் மனுஷனுடைய வார்த்தை கேட்டேன். ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், எந்த காரியமும் நடக்காத காரியம் இருக்கலாம், முடியாத காரியம் இருக்கலாம், தேவ சமூகத்துல இந்த காரியம் எப்படி தேவ சமூகத்துல நீ முழங்கால் படிட்டு நீ கேட்டினா ஆண்டவரே நடத்துவார். அல்லேலூயா. நான் ஊழிய காரியத்தை கூட எதையும் கேட்க மாட்டேன். நான் ஒரு பெரிய ஆள் இல்லைங்க. ஏன்னா கர்த்தருடைய கையில பயன்பட்டு நான் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் ஓடிக்கிட்டு இருக்கேன். திடீர்னு கூப்பிட்டா நான் போய் அந்த பிகு பண்றது நான் கர்த்தருடைய கையில நான் சாதாரண ஆளியா? அதனால இன்னைக்கு வந்திருக்கிறேன். என்ன ஆண்டவர் ஒரு வேளை உன்னை அபிஷேகம் பண்ணா உன் அபிஷேகம் ஆண்டவர் ஊழியத்துக்கு பயன்படணும். நான் ரொம்ப பிஸிங்க. அல்ல, உனக்கு இடம் இருந்தா கர்த்தருடைய சமூகத்தில் கீழ்ப்படிஞ்சு ஓடு. அல்லேலூயா. அதனால இன்னைக்கு வந்திருக்கிறேன். உன் கையில சொரமண்ல இருந்தாதான் தேவாவின் இறங்குவாரு. தேவாவின் இறங்கினார்னா நீ என்னோடனா நீ வாய்க்கால்களை என்னோடாரு அந்த இதுல படிக்குமா திரும்பி 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. இப்போது நீ சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். அருமையான தேவ பிள்ளையே, உனக்குள்ள பள்ளத்தாக்கு, உனக்குள்ள குறைவு, நீ எந்த குறைவோடு உட்கார்ந்திருக்கிற, நடக்கல, முடியல, கைகுடி வரல, எதுவா இருந்தாலும் தேவ சமூகத்துல நீ ஜெபிக்கும் போது, தேவ ஆவியானுக்கு ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் அங்கே தண்ணீரை அனுப்புவார். தண்ணி எங்க தெரியுமா? வனாந்தர வழியா வந்துதான். அந்த யோரோன் தேசங்கிறது வனாந்தரம். வனாந்தரத்திலிருந்து கர்த்தர் தண்ணீர் உண்டாக்குவார். இந்த வனாந்தரத்துல என்னால முடியாதுன்னு நினைக்காத, கர்த்தரால் முடியும். அது முடியும்னா அதுக்கு என்ன தெரியுமா? உன் கையில சொரமண்டலம் இருந்தாதான் முடியும். அல்லேலூயா. நேரம் இல்லை. 3வது காரியம், இந்த சொரமண்டலம். இதை முடிக்கிறேன். ஒரு 5 காரியம் இருக்கிற சொல்ல இதை முடிக்கிறேன். இந்த சொரமண்டலம் என்பது என்ன? யோபுவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிங்க. யோபு 30. என் சுரமண்டலம் புலம்பலாகவும் என் கிண்ணறம் அழுகிறவர்களின் ஓலமாகவும் மாறின. இங்க வாசிக்கிறோம், உன் கையில சுரமண்டலம் இருந்தா அந்த சுரமண்டலம் எப்படி இருக்குமா? என் சுரமண்டலம் புலம்பலாகவும். சில பேர் செத்துருக்காங்க. அரசியல் தலைவர் செத்துட்டாங்கன்னா ஒரு பிடியில் சத்தம் கேட்கும், அந்த கிண்ணற சத்தம் கேட்கும். சத்தம் கேட்டிருக்கீங்களா? அது அப்படியே ஓலம் விடுற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி நல்ல பாட்டெலாம் சந்தோஷம் பாடுவாங்க. ஆனால் செத்து போன பிறகு அந்த சத்தம் ஒரு ஓலம் அப்படியே ஒப்பாரி வர்ற மாதிரியே இருக்கும். அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். அப்போ உன் கையில ஒரு ஒரு சுரமண்டலம் இருந்தா இப்படிப்பட்ட சத்தம் வருமா? எப்ப வருமா அந்த சத்தம்? என் சுரமண்டலம் புலம்பலாகவும் என் கிண்ணறம் அழுகிறவர்களின் ஓலமாகவும் மாறும். இது எதை காட்டுகிறது என்றால், அருமையானவர்களே, உன் கையில சொரமண்டலம் இருந்தா அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நீ பண்ணுகிற ஜெபம். உன்னை சுத்தி நீங்க உட்காந்துக்கிட்டு சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே பாடுறீல? அதை விட கொடுமை என்ன தெரியுமா? கொடுமை பாவத்தில் ஜீவிப்பவன் அப்புறம் பாதாளத்தில் அழிந்திடுவான், நானோ பரலோகத்தில் நாளும். நீ மாத்திரம் பரலோகத்தில் பாடுற, மற்ற ஆத்மா பாதாளத்தில் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. தேவையா இது? ஆண்டவர் சொல்றாரு, உன் கையில சொரமண்டலம் இருந்ததுன்னா மன உருக்கத்தோடு அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக நீ ஜெபம் செஞ்சுக்கிட்டு இருப்ப. உன் கையில சொரமண்டலம் அழுதுகிட்டே இருக்கும். ஐயோ, நான் ஞாயிற்றுக்கிழமை சபையில் உட்காந்து கர்த்தரை பாடுறேன். என் மாமா, என்னுடைய புருஷன், என் பிள்ளை எங்கேயோ நிற்கிறான் சாராய கடையில், விபச்சார விடுதியில், பல காடுகளிலும் மேடுகளும் மாடு மாரி திரிஞ்சுக்கிட்டு இருக்கான். நான் மாத்திரம் உட்காந்து சந்தோஷத்தை அனுபவிக்கிறேன். என் பிள்ளை சந்தோஷத்தை அனுபவிக்கவில்லையே. ஒரு புலம்பல். அந்த புலம்பல் ஏன் தெரியுமா? செத்து போன அந்த ஆத்மாவை குறித்து ஒரு புலம்பல்.
2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல வாசிக்கும்போது, அங்கே தாவீது பாருங்க, அவன் சவுலின் மேல் என்ன பண்றானா? வாசிங்க. தாவீது சவுலின் பேரிலும் தாவீது சவுலின் மேலும் அவன் குமாரனாகிய யோனத்தானின் பேரிலும் புலம்பல் பாடினான். புலம்பல் பாடின யார் மேல? சவுல் மேல. சவுல் யார்? ரட்சிக்கப்பட்டவன். சவுல் யார்? அபிஷேகம் பண்ணப்பட்டவன். சவுல் யார்? பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன். பிரதிஷ்டை பண்ணப்பட்ட அந்த மனுஷன் அந்த ஈட்டினாலே தானே, எந்த ஈட்டி எடுத்தானோ அந்த ஈட்டியால தானே செத்து போயிட்டான். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது கடைசியில் முதல் அடியாத்தவா தெரியும். அப்படிப்பட்ட சவுல் செத்து கிடக்குறான். ஆனா இவனை வேட்டையாடும்படியாக அந்த ஈட்டியை வச்சுக்கிட்டு சுத்தி சுத்தி வருவான் சவுல், அவனை கொலை பண்ணு சொல்லி. ஆனா கொலை பண்ணுவதற்காக வந்த அந்த சவுல் செத்து கிடக்குறான். செத்து போன ஏ சவுல், ஏ சவுல், எத்தனை நாள் என்கிட்ட மோதிருப்ப, என்னை சாகடிக்க நீ எத்தனை நாள் நீ மோதிருப்ப பாத்தியா, என்ன கர்த்தரே அழிச்சிட்டாருன்னு அவன் சந்தோஷப்படல. அவன் செஞ்ச காரியம் தெரியுமா? சவுலின் பேரிலும் அவன் குமாரனாகி யோனத்தன் பேரிலும் அவன் புலம்பல் பாடினான். புலம்பல் என்ன புலம்பல் தெரியுமா? அழிந்து போகிற அந்த ஆத்துமாக்களுக்காக அவன் கண்ணீர் விட்டு அழுகிறான். அருமையான தேவப்பிள்ளையே, நான் முடிக்க போறேன். இந்த வேளையிலே கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறியே, தேவ சமூகத்தில் ஆலோசனை கேட்கும்படி, வார்த்தை கேட்கும்படி உட்கார்ந்து இருக்கிறியே. 2 கூட்டம், சவுலின் கூட்டம், தாவீது கூட்டம். அவன் கையில ஈட்டி, இவன் கையில அங்கே கிண்ணறம், அங்கே சுரமண்டலம். இந்த 2 பேரும் ஒரு வீடு, ஒரே சபை, ஒரு சபையில உட்காந்துருக்கேன். இங்க 2 கூட்டம் உட்காந்துருக்கீங்க. உன் கையில ஈட்டி இருக்கா, சுரமண்டல இருக்கா? சிந்திச்சு பாருங்க. ஆனா உன் கையில சுரமண்டலம் இருந்தா அது எப்படி இருக்குன்னு தெரியுமா? இங்க உட்காந்துட்டு நீ பாடுறது நல்லது, சந்தோஷமா பாடுறது நல்லதுதான். ஆனா உனக்குள்ளே ஒரு வேதனை. உன்னை சுத்தி, இந்த தேசத்தை சுத்தி, உன் வீட்டை சுத்தி, இந்த சபையை சுத்தி எத்தனையோ ஆத்துமாக்கள் அழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, செத்து போய்கிட்டு இருக்காங்க. அவளை குறித்து ஒரு பாரம், புலம்பல், அழுணும், ஒப்பாரி வைக்கணும். ஐயோ சவுலே, சவுலே, அவன் கண்ணீர் விட்டு அழுது ஒப்பாரி வைக்கிறான். அல்லேலூயா. உன்னுடைய நிலைமை எப்படியா இருக்குது? ஒரு கேள்வியோடு முடிக்கிறேன். சிங்கப்பூர் தேசம், ஒரு அருமையான ஒரு சகோதரி, உண்மை சம்பவம். அந்த அருமையான சகோதரி வயசான ஒரு அம்மா, 3 பிள்ளைகள், 3 பொம்பளை பிள்ளை. இந்த அம்மாவுக்கு ரொம்ப ரட்சிக்கப்பட்ட அம்மா, எப்போதும் ஜெபிச்சுக்கிட்டு இருப்பாங்க. உள்ளுக்குள்ள ஒரு பாரம் வந்துகிட்டே இருக்கும். பக்கத்து சைனா தேசம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு, சைனா அழிஞ்சுக்கிட்டு இருக்கு, என் சைனா தேசம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. சீனாவுக்கு சுவிசேஷம் சொல்லணும், உள்ளத்துல பாரம் தாங்க முடியல, வேதனையோடு அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த வேதனை ஒரு நாள் தன் மூத்த மகளை கூப்பிட்டா, அம்மா அம்மா, சைனா தேசம் அழிஞ்சுக்கிட்டு இருக்குமா, பாரம் தாங்க முடியல, எனக்கு வயசாயிடுச்சு, முடியல, சுவிசேஷம் சொல்லணும், சுவிசேஷம் சொல்லணும். உன்னால போக முடியுமா? உன்னால போக முடியுமா? சுவிசேஷம் சொல்றதுக்கு போறியாம்மா? அந்த மூத்த மகள் சொன்னா, என்ன அனுப்புங்கம்மா, நான் போறேன், நான் போறேன், என்ன அனுப்புங்க, நான் போறேன். அந்த மூத்த மகள் அவளை அனுப்புனா. அந்த சைனா தேசத்தில் சென்று பல இடங்கள்ல பலரை சீக்கிரட்டா செய்ய முடியுங்க, பப்ளிக் செய்ய முடியாது, நிறைய பேரை ஆதாயப்படுத்தினா. ஒரு நாள் சீன அரசாங்கம் அவளை கண்டுபிடித்தது. என்ன பண்ணாங்க தெரியுமா? நடு ரோட்ல நிக்க வச்சு துப்பாக்கி எடுத்து அந்த இருதை சுற்றி 7 குண்டுகள் அடிச்சு சாவடிச்சிட்டான் அந்த அம்மாவை, அந்த பொண்ணை. இந்த செய்தி உடனே இங்க வந்தது இந்த வீட்டுக்கு. இந்த அம்மா வீட்டுல உட்காந்துருக்காங்க. கிராமத்துல உள்ளவங்கலாம் இந்த தந்தியை வாங்கி பார்த்தாங்க. அவ மூத்த மகளை சுட்டு கொண்டுட்டாங்க. இந்த செய்தி வந்தோன்னா எல்லாருக்கும் வேதனை. ஐயோ மூத்த மகள் செத்து போயிட்டாலே, ஐயோ மகள் செத்து போயிட்டா, வேதனையோடு முடியாறாங்க இந்த தாய்கிட்ட. வந்த உடனே, அம்மா இவம்மா தெரியுமா உனக்கு கதை, உங்க மூத்த மகள் செத்து போயிட்ட ஏன்னு கேட்டா, அங்கே அவ பல இடத்துல ஊழியம் பண்ணாலாம், அவன் கண்டுபிடி சுட்டு கொண்டுட்டாங்க. தந்தியை வாங்கினா, படிச்சுட்டு ஒண்ணுமே சொல்ல, அப்படியே கம்முன்னு ஆயிட்டு உட்காட்டான். என்ன நினைப்பாங்க ஊர்ல உள்ளவங்க, ஏன்டே பைத்தியக்காரியா நீ, பிள்ளை செத்துட்டா, இவ்வளவு பெரிய நியூஸ் வந்திருக்கு, கம்முன்னு உட்காந்துருக்கிறியா, அழல ஒண்ணும் இல்ல, நீ இப்படி இருக்க, இல்ல திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒண்ணுமே சொல்ல, கம்முன்னு ஆயிட்டான். கொஞ்சம் மாதங்கள் ஆனது. அந்த சுவிசேஷ தாகம் அவளால் இருக்க முடியல, வேதனை தாங்க முடியல. சுவிசேஷம் அறிவிக்கணும். தன் 2வது மகளை கூப்பிட்டா, மகளே மகளே, என் சுவிசேஷம் தாங்கும், அந்த பாரம் தாங்க முடியல, அழிந்து போகிற சைனாவுக்கு சுவிசேஷம் சொல்லணும், நீ ஒன்னு அனுப்புறியா, நீ போறியான்னு கேட்டாங்க. என்ன அனுப்புங்கம்மா, அதுக்குதான் வந்து நான் போறேன். 2வது மகள் 18 வயசு, நான் போறேன். அவ போய் பல இடங்கள்ல பல ராணுவ வீரர்களை கத்தட்ட கொண்டு வந்தாங்க. சீக்கிரட் கிருஷ்ணா மாத்தினா
ஒரு நாள் அவளையும் கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரி ஒரு நடு ரோட்டில் நிற்க வச்சு சுட்டு கொண்டாங்க. இந்த செய்தி வந்தது. அந்த தந்தியை வாங்கினாங்க. அந்த கிராமத்து ஜனங்கள் வாங்கினாங்க. முதல்ல வாங்கின ஜனங்களை வாங்கி முதல்ல ஒரு பிள்ளை செத்துட்டா, ரெண்டாவது பிள்ளையும் செத்து போச்சு. இவளுக்கு என்னதான் தெரியல, இப்படி ஆயிட்டாளே, இப்போ ரெண்டாவது பிள்ளையும் போயிடுச்சே, நான் எதுக்கு பிள்ளைய அனுப்புனான்னு சொல்லி வேதனையோடு வந்து, அம்மா உன் பிள்ளை செத்து போயிட்டாமா இந்தான்னு சொல்லி தந்தியை கொடுத்தாங்க. தந்தியை வாங்கினா, படித்த உடனே ஒன்றுமே சொல்ல, அடி ஸ்மைல் பண்ணா, சிரிச்சா, வச்சுட்டா. அடி பைத்தியக்காரி, புத்தி கழண்டு போச்சு போல இருக்கு. பிள்ளை செத்த உடனே மூளை மயங்கி போச்சு போயிருக்கு. உனக்கு புத்தி இல்லை, உனக்கு அறிவு இல்லை, ஏதாவது இருக்கா? உன் பிள்ளை செத்து கிடக்கு, இப்படி சிரிக்கிறிய, எல்லாம் திட்டுறாங்க. அது கவலைப்படல, அப்படியே அமைதியா இருந்தான். கொஞ்ச நாள் சென்றது. 16 வயது அவளுடைய மக சுவிசேஷ தாகம் தாங்க முடியல. கொஞ்சம் மாசம் கழிச்சு மெதுவா சொன்னா, அம்மா, என் அன்பு மகளே, சுவிசேஷம் சொல்லணும், அதுக்கு தான் பிறந்திருக்கிறோம். 2 பேரை பறி கொடுத்துட்டேன், சுவிசேஷத்துக்காக சந்தோஷமா விட்டுட்டேன். ஆனா எனக்கு அந்த ஆசை தாங்க முடியல, எப்படியாவது ரட்சிக்கப்படணும், சைனா தேசம் ரட்சிக்கப்படணும். நீ போறியா? என்ன அனுப்புங்கம்மா, நான் போறேன். அந்த 16 வயது அந்த அருமையான மகள் உடனே ஒப்பு கொடுத்து போயிட்டா. கைகட்ட அடிச்சிட்டா. சென்று நிறைய பேரை ஆத்மாதாயம் பண்ணா. நிறைய மிலிட்டரி உள்ளவங்களாம் ஆதாயப்படுத்தினா. ராத்திரிலாம் விளக்க கொளுத்தி ஒரு குழியில் உட்காந்து அப்படி சூசைட் சொன்னான். ஒரு நாள் சீன அரசாங்கம் கண்டுபிடிச்சது. அதே மாதிரி நிற்க வச்சு விட்டாங்க. இந்த செய்தி வீட்டுக்கு வருதுங்க. இதே கிராமத்து ஜனங்க அந்த தந்தியை வாங்குறாங்க. படுபாவி, மோசக்காரி, புத்தி இல்லை, அறிவில்லை, ஞானம் இல்லை, இவளுக்காக இந்த பிள்ளைக்கு பிறக்கணும், 3 பேர் பறி கொடுத்தால, இவளுக்கு அறிவே இல்லையா, திட்டிக்கிட்டே வர்றாங்க. ஏம்மா இங்க பார், உன் குழந்தை 3வது பிள்ளை பிடிச்சிருந்தா வச்சுக்க, தூக்கி போட்டு விட்டாங்க. இப்போ தந்தையை எடுத்தா, அந்த கிராமத்துல நிற்கிறாங்க, அப்படியே எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க, பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தந்தையை வாங்கினா, பார்த்த உடனே, ஐயோ மகள் நெஞ்சில் அடிச்சுக்கிட்டா, அழுவுறா, பிறல்றா, அப்படியே கதறா. அப்பதான் நினைச்சாங்க, மூத்த மகள் செத்தா அழுகல, 2வது மகள் செத்தா அழுல, ஆனா 3வது மகள் செத்த உடனே இப்படி கதறாளே, அப்ப 3வது மகள் மேல் அவளுக்கு அவ்வளவு ஆசை போடுன்னு சொல்லிட்டு அவன் என்ன நினைச்சானா, இவ்வளவு ஆசை வச்சிருக்க நீ ஏமா எல்லாம் திட்டுறாங்க. அப்ப திட்டின உடனே அழுது கொண்டிருந்த அவள் அப்படி நிறுத்திட்டு சொன்னா, ஐயா, என் மூத்த மகள் செத்தா நான் அழுல. ஏன் தெரியுமா, எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, எனக்கு இன்னும் 2 மகள் இருக்காங்க, 2 மகள், ஒரு நம்பிக்கை. என் 2வது மகள் செத்து போனா அழுல. ஏன் தெரியுமா, எனக்கு ஒரு கடைசி மகள் இருக்கா, ஊழியம் செய்வதற்கு, சுவிசேஷம் சொல்வதற்கு எனக்கு இருக்கா, எனக்கு கவலை இல்லை. ஆனா 3வது மகள் செத்து போயிட்டா, நான் ஏன் அழுகுறேன்னா, அழிந்து போகிற சைனா தேசத்துக்கு சுவிசேஷம் சொல்வதற்கு எனக்கு வேற பிள்ளை இல்லையே, நான் என்ன பண்ணுவேன்? அவ வேதனை தான். ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுந்து நிற்போம், நான் முடிக்கிறேன். அருமையான தேவ பிள்ளையே, 10 பிள்ளைகள் இருக்கும், ஆனா ஒரு பிள்ளை நீ கொடுக்க மனசு வராது. 10 பிள்ளைகள் இருந்தாலும் கூட ஒரு பிள்ளையை ஒழித்து கூட மாட்டேன். ஆனா கர்த்தர் கேட்கிறாரு, ஆண்டவர் சொல்றாரு, அந்த சகோதரி 3 பிள்ளை, 3ஐயும் கொடுத்து அவளுக்கு வருத்தம் என்ன தெரியுமா, பிள்ளை செத்தது வருத்தம் இல்ல, சுவிசேஷம் சொல்வதற்கு எனக்கு வேற பிள்ளை இல்லையே. அருமையான தேவ பிள்ளையே, உங்களுடைய நேரம் கடந்தனால உங்க நாலேஜுக்கு விட்டுடுறேன். இந்த வேதனை எப்போ வரும் தெரியுமா, என் கையில் சுரமண்டலம் இருக்குமேனால் அது புலம்பலாய் மாறும். அது புலம்பலாய் இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இது வரைக்கும் நான் மற்றவங்களை கரிசனப்படல, என் சபை நிறையணும்னா நான் ஒரு கருவியா மாறணும். எப்படியாவது சுவிசேஷம் சொல்லி ஒரு ஆளு இந்த வருஷம் நான் ரட்சிக்கப்பட வைப்பேன்னு சொல்லி தைரியமா கரங்களை உயர்த்துங்க. நீங்க தைரியமா உயர்த்துங்க. அந்த வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்துவார். நிச்சயமாகவே தேவன் உங்களை கொண்டு இந்த கையை தூக்கின அத்தனை பேரை கொண்டு கர்த்தர் நிச்சயமா நிறைவேற்றுவார். உன் கையில சொரமண்டலம் இருக்கா அல்லது ஈட்டி இருக்கா? சவுல் கையிலே ஈட்டி, தாவீது கையிலே சொரமண்டலம். சவுல் கையில ஈட்டி, அது குத்துகிற ஆயுதம், அது எனக்கு வேண்டாம், எடுத்து பொண்ணு ஜெபம்னுங்க. உன் கையில சொரமண்டலம் இருந்தா நீ துதிப்ப, பாடுவ, கர்த்தரை மையப்படுத்துவ. உன் கையில சொரமண்டலம் இருந்தா
அங்கே கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு ஆலோசனை கொடுப்பா. நீ ஆலோசனை கேட்ப. உன் கையில சுரமண்டல இருந்தா அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நீ ஜெபம். ஆண்டவரே, இந்த வருஷத்துல எப்படியாவது ஆத்துமாக்களை நான் சேகரிப்பேன்னு சொல்லி நம்பிக்கையோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன், உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன், உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவான், அது போல எல்லாம் பாடுங்க. அன்பான தேவன் என்னோடு வருவான், அது போதும் என் வாழ்விலே. தேவா, நானே நான் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நானே நான் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா எதினா நீர் என்னோடு வருவதினா, எதினா எதினா நீர் என்னோடு வருவதினா. யெகோவா நீரே எல்லாமே பார்த்து கொள்வீர், யெகோவா நீரே எல்லாமே பார்த்து கொள்வீர். கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நீசியே என்னாலும் வெற்றி தருவி, யெகோவா நீசியே என்னாலும் வெற்றி தருவி. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. நாமம் என் புகலிடமே, ஆண்டவரே துதித்திடுவே. என் புகலிடமே, நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நல்லவர் ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம் ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகாத தேவன் நம் மத்தியிலே காணப்படுகிறார். சந்தோஷமாய் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. சவுல் தாவீது 2 பேரும் ஒரு வீட்டுல இருந்தாங்க ஐயா. இந்த சபையில 2 பேரும் கூட்டம் இருக்கு ராஜா. ஆண்டவரே, எங்கள் கையிலே ஈட்டி இருக்கிறதா அது சிரமங்களுக்குதா கர்த்தனை அறிவீர். ஆண்டவரே, ஈட்டி இருக்குமேனால் மற்றவர்களை குத்துகிற அந்த ஈட்டி வேண்டாம், மற்றவர்களை காயப்படுத்துகிற ஈட்டி வேண்டாம். எங்கள் கையிலே சுரமண்டலம் வரட்டு ராஜா. இந்த சுரமண்டலம் துதிப்பதை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டுமே ராஜா. கர்த்தருடைய ஆவி எங்கள் மத்தியில் இறங்கணும், புலம்பலாய் மரட்டும்.
செய்தி கொடுத்த இந்த செய்தியை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். தேவ சமாதானம் இருக்கட்டும். இந்த சபையை ஆசீர்வதிக்கிறேன். மகிமையான காரியங்கள் செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் நிறைய சாட்சி சொல்ல வந்தேன், இன்னொரு நாளைக்கு சொல்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.